ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிளெயின் டாப்ஸில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு பிளெயின் குர்த்தி, கலம்காரி பாட்டம் அண்ட் துப்பட்டாவுக்கு உள்ளது. அதில் ஸ்டிச்டு குர்த்தி. இதில் எப்படி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம், நெக்லேயும் கொஞ்சம் யோக்லேயும் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் இப்போ இதில் சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 14 இன்ச் ஹைட்டுக்கு இந்த இடத்துல சென்டர் பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 13லையும் மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் திருப்பி மார்க் பண்ணிக்குவோம். அதுமாரி கீழேயும் 2 பக்கமும் 1/4 இன்ச், நம்ம சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பஸ் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் மார்க்கிங் கிளாஸ் மார்க்கிங் பென்சில், அப்சராவில் இருக்கிற ஒயிட் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு மார்க் பண்ணுறேன். திருப்பி அகெயின் அதுக்கப்புறமும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி சுற்றி நெக்லையும் இந்த கோடு போட்டிருக்கோம்ல அந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் அளவு இப்போ கேப் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், டிசைன் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் அது குர்த்தி இல்லை பாட்டமுக்குள்ள அந்த கலரில் ஆங்கர் த்ரெட் எடுத்துகிட்டு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், உள்ளேருந்து நாட்டு வர மாதிரி பார்த்துக்கிட்டு எட்ஜில் இந்த மாதிரி நூல் எடுத்துக்கணும். 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடணும். இதோட டீட்டெயில் டுட்டோரியல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் பிகினர்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னும் கற்றுக்கலாம். ஸோ எட்ஜை ஒட்டியே இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நமக்கு என்ன காம்பினேஷன் ட்ரெஸ்ஸில் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடது ஃபுல்லாகவே அந்த ஒரே கலரில் இருந்ததுனால ஃபுல்லாகவே நான் ஒரே கலர்லேயே பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற லைன் ஃபுல்லாக நான் இப்போ போட்டுட்டேன். இப்போ அந்த கேப் இருக்குல்ல, அது எல்லாமே ரன்னிங் ஸ்டிச் வச்சே தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ 2-3 லைன், நான் இதில் ஒரு 4 லைன் போட்டிருக்கேன். இதே மாதிரி பக்கத்தில் ஃபஸ்ட் லைனுக்கு பேரலாகவே அப்படியே போட்டுட்டு வரலாம் நீங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் 4 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நமக்கு அந்த பார்டர் கிடச்சிருச்சு. ஸோ அந்த பார்டரை ஒட்டி இப்போ நான் க்ரெட்டன் ஸ்டிச் வச்சு பண்ண போகிறேன். க்ரெட்டன் ஸ்டிச் பாருங்கள், இப்படி மேலேருந்து கீழே இந்தமாரி நீடில் கொடுக்கணும். அப்புறம் கீழேருந்து மேலே ஊசி மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு அதே மாதிரி மேலேருந்து கீழே. ஸோ இந்த பக்கம் கீழேருந்து மேலே. இதுதான் ஸ்கேட்டர்டாக நம்ம பண்ணுற க்ரெட்டன் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி அதை நம்ம ரன்னிங் ஸ்டிச் பண்ணியிருக்கிற பார்டரை ஒட்டியே இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்தமாரி விவியாக போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த க்ரெட்டன் ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மேலே இருந்து அப்படி கீழே சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக நீங்கள் இந்தமாரி மார்க் பண்ணிவிட்டு பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நான் நூலை கீழே வச்சுக்கிறேன், ஊசி மேலே எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக பார்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த க்ரெட்டன் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த எட்ஜில் ஒரு லேசி டேசி ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ லேசி டேசி ஃப்ளவருக்கும் உங்களுக்கு டீட்டெயில் டுட்டோரியல் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அதே சேம் பாயிண்ட்லேருந்து நீடில் கொடுக்கணும்.
அப்போ இப்படி ஒரு சின்ன பெட்டல் ஃபார்ம் ஆகும். அதை பக்கத்துலேயே லாக் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டலுக்கு நான் நீடில் எடுக்கிறேன். இப்படி நான் கண்டினியூஸாக எடுக்கும்போது நான் அந்த லைனிங் கிளாத்துக்கு உள்ளேயே நம்ம நீடில் கொண்டு வரலாம். ஸோ பின்னாடி ரொம்ப நூல் தெரியாது. பாருங்கள், இங்கேருந்து நான் அடுத்ததுக்கும் அப்படியே கண்டினியூஸாக எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதே பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி பண்ணணும். சேம் பாயிண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீடில் எடுக்கணும். வெளியில் லாக் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டலுக்கு வரணும். ஸோ ஒவ்வொரு அந்த க்ரெட்டன் ஸ்டிச்சில் இருக்கிற ஷார்ப் எண்ட் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி 3 பெட்டல் வச்சு சின்ன ஃப்ளவர் மாதிரி பண்ணுறேன். இதுக்கு நான் அது வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். க்ரெட்டன் ஸ்டிச்சுக்கும் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். லேசி டேசிக்கும் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட்டில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதுலேருந்து 3 மட்டும் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்கள், பின்னாடி இந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு. எல்லாமே உள்ள லைனிங் கிளாத்துக்குள்ளேயே அந்த நூல் போயிடும். ஸோ ரொம்ப ப்ளெயினாக இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் அதில் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டம் துப்பட்டா வந்து பிரிண்டடாக, டாப்ஸ் ப்ளெயினாக இருக்கிறம்போது இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.